இன்னைக்கு துரோகத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். துரோகம் என்று சொன்னாலுமே பல பேர் வாழ்க்கையில் வலிகள் கொடுத்திருக்க வார்த்தை தான் இந்த துரோகம். இந்த வார்த்தை ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். கண்டிப்பாக துரோகத்தை சந்திக்காத ஆட்களே யாரும் இருக்க மாட்டாங்க. கூட பழகிய நண்பர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதமாக துரோகத்தின் சாயலால் நாம சாய்க்கப்பட்டிருப்போம். கண்டிப்பா அது பெரியவங்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம துரோகத்தில் அடிபட்டிருப்போம். இந்த துரோகத்திலே கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூடவே இருந்து ஒருத்தவங்க பண்ற துரோகம் இருக்கியா, அந்த துரோகம் மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். துரோகம் பண்ணவர்கள் சந்தோஷமாக தான் இருப்பார்கள். ஆனால் அந்த துரோகத்தை அனுபவித்தவர்கள் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள பேசுவது என்ன தெரியுமா? வேற யாராச்சும் பண்ணியிருந்தாக்க எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. என் கூடவே இருந்தவன் பண்ணான். பல நாள் பழகினான். நம்பிக்கையோடு இருந்தான். அவன் துரோகம் பண்ணிட்டானே. அந்த வழிதான் ரொம்ப பெரிய வழியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவும் சொல்றேன். உங்களுக்கு ஒருவரை பிடிக்கலையா? முழுமையாக சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. பேசாம போயிடுங்க. ஆனா கூட இருந்து துரோகம் செய்யக்கூடாது. அந்த வழி ரொம்ப கொடுமையான ஒரு வழி.